ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் நம்ம வீட்டில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் வந்து பெரிய ப்ராசஸ்ங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ண மாட்டாங்க வராதுன்னு சொல்லிட்டு. இதை வீட்டில் ஈஸியாக பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 350 கிராம் வந்து வெல்லம் வந்து இடித்து நான் எடுத்து நான் அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு நான் அதில் வந்துட்டு பாகு காய்ச்சிடும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அந்த பாகை தான் காய்ச்சணும். ஸோ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதிரசம் வந்து வச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளுக்கு. நம்ம தண்ணி கம்மியாக வச்சு அந்த பாகு வந்து ரொம்ப கம்மியாக கொதிக்க விட்டோம்னு கேட்டிங்கன்னா 2-3 நாள்லேயே வந்துட்டு அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா தான் அந்த நல்லா சுண்டி வரும்போது நம்ம வந்துட்டு திரும்ப அதை வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டோன்னா கூட வந்து அந்த அதிரசம் வந்துட்டு அவ்வளோ பொழுப்பாக சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு பாகு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, அதாவது கரெக்டான ஒரு பதம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பதம் எப்படி பார்க்குறதுங்கிறத இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அது தக்காளி பழங்கிறது எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டினோம் அப்படின்னா உருளும். அதாவது என்னென்னா அதாவது நல்லா ஹார்டாகாமல் சாஃப்டாக அந்த ஒரு தக்காளியோட தொட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 350 கிராம் வந்துட்டு நம்ம வெல்லம் போட்டு நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் அளவு வந்து நான் அந்த டப்பாவில் வந்து நான் அளந்து போட்டிருக்கேன். ஸோ எந்த டப்பாவில் அளக்குறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு 70% வந்து நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து ஸ்வீட் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ரேஷியோவில் தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த பச்சரிசி வந்து பவுட்ரு பண்ணுறது வந்து ரெடிமேடாகவே வந்து நான் அதான் யூஸ் பண்ணுறேன். ரெடிமேட் தான் கிடச்சிது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஈரம் உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி நீங்கள் பண்ணலாம். இது வந்து நான் ரெடிமேட் வந்து மாவு தான், இன்ஸ்டன்ட் மாவு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு, ஒரு சிட்டிகை அளவு வந்துட்டு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோடாப்பு. ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நம்ம அந்த ஜீரை காய்ச்சணும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்துட்டு அந்த வெள்ளத்தோட பாகு வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவுக்கு வந்து இந்த பதம் வரும்போது அந்த தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் தாராளமாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரே டைம் ஊற்றுறோன்னா பாகு கூடுனாலும் அந்த பதம் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே ஊற்றி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பிணையணும். கையை விட்டு பிணைய முடியாது கையில், ஏன்னா அது வந்து பாகு இப்போ காய்ச்சி சுட பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இருக்க பாகு எல்லாம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பதம் வரும். ஸோ இந்த பதம் வரும். இந்த பதம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை நல்லா ஒரு கலக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தட்டை போட்டு மூடி இந்த அதிரசத்துக்கு வந்து மெயினான ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 24 ஹவர்ஸ் மினிமம். அதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 ஹவர் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்க சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ இதுவாகவும் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30 மணி நேரமாவது இதை நீங்கள் வந்துட்டு அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏன்னா அதிரசம் ஹார்டாகுது, ரொம்ப கடக்காக இருக்குது, அந்த பொழுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்க மாவு வந்து நார்மலான டெம்பரேச்சரில் அது வந்து புளிப்பு ஏறணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அதிரசம் வந்து உள்ளே வந்து அந்த பொழுப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம உள்ளே வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை பிடிச்சி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க, எப்படி பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக தான் நான் அந்த உருண்டை பிடிச்சி காமிச்சேன். ஸோ இதை வந்து நம்ம ஆயில காய வச்சு நம்ம எப்படி இதை வந்து சுட்டு எடுக்கலாங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வந்துட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று வந்துட்டு லைட்டாக தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவைங்கிறத பார்த்துட்டு சின்ன சின்ன சைஸ் இல்லை பெருசாக வேணுன்னா கூட வந்துட்டு நீங்கள் இந்த கடைகளில் விற்கிற மாதிரி இந்த ப்ராப்பரான சைஸ் வேணால் கூட வந்துட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அது போட்டோம்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஈஸியாக வந்து குக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆயில் சூடு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ரொம்ப சூடு வச்சு பொரிச்சிட வேணாம். நார்மலான டெம்பரேச்சர் வச்சு போடுங்க. ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், வெளியில் வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும். அதனால் வந்து எப்போயுமே வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக வச்சு போடுங்க. நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை டச் பண்ணவே வேணாம். அதுவாக அப்படியே குக் ஆகி மேலே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பினாலே போதும். நல்ல கலர்ஃபுல்லான அதிரசம். ஸோ இந்த ரேஷியோவில் இதைப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஒரு பீஸும் நம்ம போட்டு பார்ப்போம். இது ஏன்னா நிறைய பேத்துக்கு அதிரசம் தெரியாது. பழைய ஆளுங்க அம்மா
பாட்டி, அம்மா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இப்போ இவ்வளோ ப்ராப்பராக பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல, கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதை நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கலர் பார்த்தீங்களா ஸோ எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து கரெக்டான பதத்தில் நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம ஃப்ளேம் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு அதிரசம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் இதுக்கு உண்டான டிப்ஸ் நிறைய இருக்குது. நான் ஒன் பை ஒன்று சொல்கிறேன். இந்த அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா, வெளியில் கடையில் வாங்குகிற மாவு, அந்த மாவை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து அந்த நம்ம ஒரு ஈரப்பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாவு ஊற்றணும். ஏன்னா வெளியில் வாங்கிட்டு வர மாவு வந்து ரொம்ப வரன்னு ட்ரையாக இருக்கும், நம்ம ஊற்றுற பாவு வந்து அதுக்கு பத்தாமல் போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே அதை பண்ணும்போது லைட்டாக மாவில் தண்ணி தெளித்து அதை வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஈரப்பதம் அது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அழகாக வந்துட்டு இந்த ஜீராவை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. ஸோ அழகாக வந்துட்டு அதிரசம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆவி பறக்குது பார்த்திங்களா. ஸோ நம்ம பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் நமக்கு ஒரு ஃபீல் வருது. நீங்கள் பொறுமையாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். அரிசி வந்து நீங்கள் இப்போ அரைக்கும் போது மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சமாக பண்ணும்போது மிக்சியில் அரைக்கும் போது அரிசியை வந்து கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து மாவை அரைச்சிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதிரசத்துக்கு முன்னாடி அந்த மாவை வந்து சலிச்சிருங்க. நம்ம அந்த வடிகட்டுறது ஜூஸ் ஃபில்ட்ரு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபில்டரை வச்சு அழகாக நீங்கள் சலிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்துச்சுனாலும் இதை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.